அனைவருக்கும் இனிமையான வாழ்த்துக்கள். புதுயுகம் வழங்குகிற யாவரும் கேளீர் சொல்லரங்க நிகழ்ச்சி இந்த விழுப்புரம் மாநகரிலே மிக அற்புதமாக தொடங்குகிறது. வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு பாராட்டி இந்த நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். உங்களுடைய ஆதரவான கைதட்டல்களோடு. புதுயுகம் பல புதுமைகளை செய்து வருகிறது. அந்த புதுமைகளில் ஒன்று என்று என்னென்றால், இங்கே அமர்ந்திருக்கிற இவர்கள் எல்லாரும், இவர்களில் பல பேர் மேடை ஏறி இருக்கலாம், பலர் இன்றைக்கு தான் மேடை ஏறலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் பேசுவதற்கான ஒரு மேடை அளித்து, இவர்கள் பேசுகிற இந்த பேச்சு இவருடைய இல்லங்களில் மட்டுமல்லாது உலகத் தமிழர்களுடைய உள்ளங்களிலும் சென்று பதியுமாறு புதுயுகம் தொலைக்காட்சி மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. வந்திருக்கிற இந்த பெருமக்களுக்கு நம்முடைய பாராட்டை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, மனிதனுக்கு பெருமை சேர்ப்பது பழமையா, புதுமையா, சுய திறமையா? மூணே தான், 3 மை இருக்கு. பழமை, புதுமை, சுய திறமை. எது நமக்கு பெருமை சேர்க்கிறது? இதைத்தான் இன்னைக்கு பேச வந்திருக்கிறாங்க. பழமை நமக்கு தெரியும், புதுமை அன்றாடம் மாறி வருவது. திறமை என்பது சாதாரணமல்ல. இந்த திறமை என்பது இயல்பாக வருவதா, வளர்ச்சியினால் வருவதா, எத்தனையோ கேள்வி கேட்குறோம். ஆனால் விடாத பயிற்சி முக்கியமான ஒன்று, விருப்பம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நமக்கு விருப்பம் இருந்தால் தாங்க எதுவும் செய்வோம். என் பேரன் வீட்டில் மாடியில் ஓடி ஓடி இறங்கிட்டே இருந்தான். ஒரு 10 தடவை ஓடிட்டு வந்திருப்பான். ஏதோ விளையாடுறான் போல் இருக்கு. நான் என்ன செஞ்சேன், திடீர்னு டேய் என் கண்ணாடி மேலே இருக்க எடுத்து வா அப்படின்னேன். கால் வலிக்குது அப்படின்ட்டான். ஏடா 10 தடவை ஏறினேன். அது எனக்காக ஏறினேன், உங்களுக்காக போகிறதுனா என் கால் வலிக்குது அப்படிங்கிறான். நமக்குன்னு ஒன்று முடிவு பண்ணோம்னா நாம் எடுத்த எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் ஜெயிச்சிடலாம். தனித்திறமை. புதுமைன்னா என்ன அப்படின்னா, அது வரைக்கும் ஒரு விளக்கு எரியுமா, இந்த உலகம் இப்படி வருமா, பலருக்கு தெரியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் என்ற ஒரு விஞ்ஞானி, நான் இப்போ அமெரிக்காவுக்கு போயிருந்தப்ப அந்த எடிசன் மாநகரத்தில் போய் பார்த்தேன். அவர் முதல்ல உருவாக்கின பல்பு அங்கே இருக்குது. அதை உருவாக்க அந்த பாடுபட்டிருக்கார். அவர் 1300 முறை முயன்று அந்த டங்ஸ்டன் நிலையை கண்டுபிடிச்சாராம். அந்த பல்பு வந்த உடனே அத்தனை பெருமை. இன்னும் சொல்ல போனால் அவருடைய நினைவு நாளை எப்படி கொண்டாடினாங்க தெரியுங்களா? அமெரிக்காவில் திடீர்னு எலக்ட்ரிசிட்டியை ஃபெயிலியர் பண்ணாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, மின்சாரத்தை கட் பண்ணிட்டாங்க. ஒரு வினாடி கழித்து மின்சாரம் வந்தது. அப்போ அந்த ஸ்க்ரீனில் என்ன போட்டான் அப்படின்னா, டிவி ஸ்க்ரீனில், இப்படித்தான் இருண்டு கிடந்தது உலகம், தாமஸ் ஆல்வா எடிசன் பிறந்து பல்பை கண்டுபிடிக்கும் வரையிலே. தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடித்தார். உலகம் ஒளிமயமானது. அவருடைய நினைவை போற்றுகிறோம். பிள்ளைகளுக்கு அந்த திறமையை காட்டணும். நீ பெரிய ஆளாக வரணும், சொல்லணும். உனக்கு ஆற்றல் இருக்கு, சொல்லி காட்டணும். பிள்ளைகளும் அப்பாவும் பேசிக்கிறதுக்கெல்லாம் இப்போ குறைச்சி பேசணும். அதான் ரொம்ப முக்கியம். நல்ல நகைச்சுவை உணர்வு இருந்தால் எதையும் ஜெயிக்கலாம். வீட்டு வாசலில் உட்கார்ந்துருந்தார் ஒரு கணவர். உள்ளேருந்து குழந்தை அழுதுகிட்டே வந்தது. குழந்தைய நிப்பாட்டினார். என்ன அப்படின்னாரு. அம்மா அடிச்சிட்டா, குழந்தை சொல்லியிருக்கு. கண்ணீரை தொடச்சார். அழுக்கூடாது. அம்மா அடித்தா அழுவாங்களா? நான் எத்தனை அடி வாங்கியிருக்கேன், அழுதுருக்கேனா? அவர் அப்பா என்ன செல்லமாக சொல்கிறாரு பாருங்க. நல்ல விஷயங்களை கேட்கறது, பார்க்கறது, பழசா அதனுடைய பெருமையை சொல்கிறது. இந்த விழுப்புரம் மாநகரம் எடுத்துடுங்க. இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிற வழியில் ஒரு 9ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட சோழர் கால கோயில், 2 கோயில் இருக்குது. அது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த கோயிலை போய் பார்த்தீங்கன்னா வட்ட வடிவமான கோவில், கஜபிருஷ்டம் அப்படிமா அந்த கோயிலுக்கு பேர். பிருஷ்டம் அப்படிங்கிறது பின்பக்கம், கஜபிருஷ்டம்னா யானையினுடைய பின்பக்கம் வட்ட வடிவமாக இருக்கும். அதுபோல் அமைக்கப்பட்ட கோயிலுங்கிறாங்க. இதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் பெருமை மிகுந்த நகரம். நல்ல விஷயத்தை கேளுங்க, அருமையாக பாராட்டுங்க.
முக மகிழ்ச்சியோடு இருங்க. ஏன்னா நமக்கு மகிழ்ச்சி ஒன்று தான் கிடைக்க முடியாதது. ஒருத்தன் இன்னொருத்தன் சப்புன்னு கணத்தில் அடிச்சுட்டான். ஏண்டா அடிச்சேன்னு இருக்கான். போன மாதம் ஏண்டா என்னைய தேவாங்கன்னு வஞ்ச அப்படின்னு கேட்டிருக்கான். போன மாதம் வஞ்சதுக்கு இப்போ ஏண்டா அடித்தேன் அப்படின்னா, நான் நேத்தன் தேவாங்க நேரில் பார்த்தேன் அப்படின்னு இருக்கான். அது வரைக்கும் அவனுக்கு என்னன்னு தெரியல. நல்ல விஷயங்களுக்கு மகிழ்ச்சியாக ஆரவாரமாக கைதட்டலாம், சந்தோஷமாக சிரிக்கலாம். இதோ சொல்லரங்கம் தொடங்குகிறது. நமக்கு பெருமை சேர்ப்பது பழமையா புதுமையா சுய திறமையா தொடங்குகிறது. சொல்லரங்கம் புதிகம் வழங்கும் யாவரும் கேளீர். வித்தகம் முத்தமிழே, புகழ் வித்தைகள் மொத்தமும் கற்றிட உத்திடு புத்தி படைத்தவளை, கலை கற்று வளர்த்திடும் பற்று தனை கொடு முத்து நகை திரளால் பொய்கள் மொத்தம் அழித்திடும் சக்தி தனை கொடு வித்தக முத்தமிழே. வந்தமிழே. சபாஸ் அருமையா இருக்குமா, நல்லா இருக்கு. இல்லை இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு 7 பேர் கைதட்டினீங்க. 7 பேர் இங்கேருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான். இன்னொருக்க சொல்லுங்க. இது அருமையான தமிழ் வாழ்த்து. எப்படி முத்தைத்தரு பத்தி திருநகை எத்தைக்கிற சத்திச்சரவண முத்துக்குரு வித்துக்குருபரை என போதுங்கிற மாதிரி அருணகிரிநாதருடைய சந்தம் மாதிரி ஒரு சந்தம். சொல்லுங்கம்மா. வித்தக முத்தமிழே, புகழ் வித்தைகள் மொத்தமும் கற்றிட வித்திடு புத்தி படைத்தவளை, கலை கற்று வளர்த்திடும் பற்று தனை கொடு முத்து நகை திரளால் பொய்கள் மொத்தம் அழித்திடும் சக்தி தனை கொடு வித்தக முத்தமிழே. வந்தமிழே, செந்தமிழே, என் தாய் தமிழே. நல்ல நல்ல. அது ஏன் கைதட்ட தயங்குறாங்கன்னா, நாங்கள் ஒரு தடவை பட்டிமன்றம் பேசினோம் 3 மணி நேரம். யாரும் அதிகமாக கைதட்டல. அன்னைக்கு ஒரு நடிகை மேடைக்கு வந்து ஐ டோன்ட் நோ தமிழ்னு சொன்னாங்க. கைதட்டு பின்னிட்டாங்க அப்படின்னு நம்ம ஊரில். தமிழ் தெரியாதுன்னு இங்கிலீஷில் சொல்கிறாங்க அப்படின்னு. சொல்லுங்க. பண்பாடும் கலாச்சாரமும் நிறைந்திருக்கிற பகுத்தறிவு பூமியா விழிப்புறத்தின் மக்களே, விழிப்புறத்தின் மக்களே, விழுப்புரத்தின் மக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். ஐயா, நமக்கு பெருமையை தேடி தருவது உயர்ந்த பழமையேங்கிற தலைப்பில் தான் நான் பேச வந்திருக்கிறேன். முதல்ல பெருமைனா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பெருமைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு சில நல்ல குணங்களை பார்த்து மற்றவங்க நம்மளை வாய் நிறைய பாராட்டணும். அப்படி பாராட்டும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை கிடைக்கும். அது பெருமை. சரி, நம்மளை பாராட்டிக்கலாமா? நாங்கள் வில்ல உடைச்சோம், கல்லை உடைச்சோம், கரை கண்டு நுர தள்ளணும், நாங்கள் வில்லாதி வில்லன்னு பாராட்டிக்கலாமா? முடியாது. அதுக்கு பேர் தற்பெருமை. பெருமையை தேடி தருவது அப்படின்னா மற்றவங்க நம்மளை தேடி வந்து பாராட்டணும். அப்படி பார்க்கும்போது இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில், தஞ்சை பெரிய கோவிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். வெள்ளைக்காரங்க வந்திருப்பாங்க. அந்த பிள்ளைக்கு புடவையே கட்ட தெரியாது. ஏதோ இழுத்து சொருகி வச்சிருக்கோம். மண்டையில் முடி இருக்காது, பூ வச்சிருக்கோம், ஆணி அடித்து தொங்க விட்ட மாதிரி வச்சுட்டு, பொட்டு வைக்க தெரியாமல் வச்சுக்கிட்டு, கூட வந்து அந்த ஆண் இருக்காங்கல்ல, அந்த பையன் வேட்டி சட்டை கட்டவே தெரியாது, அதை எடுத்து கட்டிக்கிட்டு நடக்க தெரியாமல் தடுக்கி நடந்துட்டு வருவாங்க. ஏயா உனக்கு இந்த கோலம், எதுக்கு இது உனக்கு அப்படின்னு நம்ம போய் கேட்டோன்னா, உங்கள் ஊரில் இல்லாத ஒரு புதுமையா, ஒரு சுற்றுலாத்தலமா, ஒரு வளர்ச்சியா, எங்கள் ஊருக்கு போய் இப்படி வந்து கஷ்டப்படுறீங்களே அப்படின்னு நம்ம கேட்டோன்னு வைங்க. அதுக்கு அவர் சொன்னாங்க, உங்கள் ஊரில் இருக்கிற கோயில்களையும் குடும்பங்களையும் பார்க்கறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒரே சிரிப்பாக போச்சு. அப்போ உங்கள் ஊரில் கோயில் தான் இல்லையா, இல்லை குடும்பம் தான் இல்லையா, என்னையா பேசுகிற அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் கோயில் இருக்குமா, குடும்பம் இருக்குமா, ஆனால் உங்கள் ஊரில் மட்டும்தான் குடும்பங்களே கோயிலாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இதுதானங்க ஏன் நமக்கு பெருமையை தேடி தந்திருக்கு. ஆக இந்த உயர்ந்த பழமை தானே நமக்கு பெருமையை தேடி தருது. இன்னும் எளிமையா புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. பரதநாட்டியம் பழசு, ஆனா பார்நாட்டியம் புதுசு. 16 முழ புடவை பழசு, வெறும் 16 இன்ச்சு ஒட புதுசு. முட்டி வரைக்கும் கை வச்சு ஜாக்கெட் போட்டது பழசு, கையே இல்லாம ஜாக்கெட் போட்டு திரியறது புதுசு. காதலுக்கு கண்ணு இல்ல, அது பழசு. காதலிக்காத பொண்ணே இல்ல, அது புதுசு. காமம் இல்லாத காதல் எங்களுடைய பழமை. காமமே காதலானது புதுசு. எங்களுடைய கம்பங்காட்டு காதல் இருக்கு பாருங்க, அது பழசு. கண்ட இடத்துலலாம் காதலிக்கிறது புதுசு. படித்துறையில பதட்டமே இல்லாம குளிச்சது பழசுங்கய்யா. இன்னைக்கு பாத்ரூம்ல கூட பயந்து பயந்து குளிக்கிறது புதுசு. ஆணோ பெண்ணோ பார்த்து பத்திரமா பெத்தெடுத்தது பழசு. ஆனா பெண்ணான்னு பார்த்து அழிக்கிறது இந்த புதுசு.
எங்களுடைய பல்லாங்குழி பழசு, உங்களுடைய கேரம் போர்டு புதுசு. எங்களுடைய ஜல்லிக்கட்டு பழசு, உங்களுடைய கிரிக்கெட் சூதாட்டம் புதுசு. ஆக இப்ப சொல்லுங்க ஐயா, இந்த புதுமையா பெருமையை தரும் இல்ல எங்களுடைய உயர்ந்த பழமை மட்டுமே எங்களுக்கு பெருமையை தேடி தரும்னு சொல்றேங்க ஐயா. பிரமாதம். பாருங்க, அவங்க பட்டியலிட்டு சொல்றப்ப நமக்கு பெருமையா இருக்கு. இதுல என்னன்னா, பழைய பல்லாங்குழியை சொன்னாங்க. அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. பல்லாங்குழிக்கு ஏன் பேர் வந்து சரிங்களா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, நானே சொல்லிடுறேன். ஏன்னா என் வகுப்பில் நான் அதைத்தான் செய்கிறேன். நானே கேள்வி கேட்பேன். நானே எதுக்கு நமக்கு ஊர் பகை? ஒரு அப்பா ஒரு பையனை கேட்டாராம், உங்கள் வகுப்புலேயே நல்லா படிக்கிறது யாரு? எங்கள் வாத்தியாரு அப்படின்ட்டு இருக்காவே. 14 குழிகளை உடையதால் 14 என்று அதற்கு பெயர். 14 குழிகளை உடைய பன்னாங்குழி பழசு, கேரம் போர்டு புதுசுன்னு நீங்க சொல்லலாம். ஆனால் பழமைக்கு இருக்கிற பெருமை புதுமைக்கு உண்டா? அடுத்து நல்லா ஜிகு ஜிகுன்னு கலர் சொக்காவை மாட்டிக்கின்னு கூலிங் கிளாஸை மாட்டின்னு இந்த சென்ட் பாட்டில் இங்கே அடி அங்கே அடின்னு அடிச்சுட்டு போயிட்டு ஏரியாவில் நடந்து போனால் பொண்ணுங்க பார்த்து இழிக்கும். அதை பார்த்தோன்னே ஜிவ்வுனே இருங்க பாருங்க. அந்த இடத்துல தெரியும் புதுமையோட அருமை. அக்கா கிருத்திகா அக்கா நல்லா கொழுக்கொழு குழந்த மாதிரி உட்காந்துக்கிறீங்க. நீங்க பழசு தினுசுன்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது எல்லாமே தினுசு. உங்களுக்கு எதிரா வருது என் வாய்ஸ். மாட்டு வண்டி பழசு, மெட்ரோ ரயில் புதுசு, திண்ணைப்பள்ளி பழசு, தினப்பள்ளி புதுசு. பார்த்து பார்த்துக்கு லவ் பண்ணது பழசு, என்ன மாரி பையனை பார்க்காம லவ் பண்றது புதுசு. கம்மங்காட்டு காதல் பழசு, எங்கள் கணினி ஃபேஸ்புக் காதல் புதுசு. எப்படி என்னென்னமோ அடுக்கிக்கிட்டு போலாம்க்கா. அது போலதான் இன்னைக்கு பழசு பழசுன்னு பேசுறீங்க. எது பழசு? ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோயில் பழசுன்றீங்களா, இல்ல திருச்சி மாவட்டத்தில் இருக்கிற கல்லணை பழசுன்றீங்களா? எப்படி பழசாயிடுச்சு? நாங்க புதியது என்று ஒன்னை படைத்ததனால தான் அது பழசாயிடுச்சு. ஐயா, இன்னைக்கு நேத்து நீங்க ஸ்ரீலங்கால கொழும்புல பேசுனீங்க, கொழும்புல பேசுனீங்க. ஆனா நான் விழுப்புரத்துல அதை ஆன்லைன்ல பார்த்தேன். ஐயா, இன்னைக்கு பண்ணு வேணுமா பொண்ணு வேணுமா ஆன்லைன்ல உட்காரு அடிச்சு பிடிச்சு தூக்கிட்டு போயினாரு. அப்படி நாங்க வளர்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு காதை அடைக்க முடியாது. நீங்க சொன்னீங்க இன்னைக்கு எங்கால ஹெட்போன் போட்டு காதை அடைக்கிறான். யா, அன்னைக்கு கல்யாணம்னா 2 பல்பு போட ஆள் வருவாங்க. நல்லா 2 ஸ்லேட் தட்டு தூக்கின்னு வருவோம். ஒரு பாட்டு போடுறதுக்கு 2 ஸ்லேட் தூக்கின்னு வருவான். தூக்கிட்டு வந்து இதுதான் என் பாட்டு போடுறதுன்னுவான். இன்னைக்கு அப்படி இல்லை. இதே பாருங்க, இது பேர் தான் பென்ட்ரைவ். 16,000 பாட்டு ஏத்தலாம் இந்த ஒரு பென்ட்ரைவ்ல. நீங்க 2 தட்டுல இது பண்ணது பழசுன்னு சொல்லின்னு இருக்காருங்க. அடுத்து நம்ம சுயத்திறமைன்றாங்க. நீங்க சுயத்திறமை, உங்களின் சுயத்திறமை புதுமையை தான் குறிக்கின்றது. அப்படிப்பட்ட புதுமையான தலைப்பை தான் நான் இங்கு பேச வந்துள்ளேன். நன்றியா. கழுத்துல தான் போட்டிருக்கீங்களா? என்னங்க ஐயா? பென்ட்ரைவ் தான் போட்டிருக்கீங்களா? பென்ட்ரைவ் தான் ஐயா போட்டிருக்கேன், கழுத்துல மாட்டியிருக்கேன். பாத்தீங்களா? அந்த காலத்துல ஆண் இல்லைன்னா பெண் இல்லைன்னா உலகம் இல்லைன்னாங்க. இப்ப பென்ட்ரைவும் ஆன்லைனும் இல்லைன்னா உலகம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதுதான் புதுசுங்கிறாரு. ரொம்ப பிரமாதம். இவங்க பேசினாங்க என்னமோ பழசுனாங்க, அவர் என்னமோ புதுசுனாங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, கம்மங்காட்டு காதல் பழசு, கண்ட இடத்துல எல்லாம் காதலிக்கிறது புதுசு, காதலிக்காமலே இருக்கான் பாரு அது திறமை. 6 மீட்டர் உடச்சு போட்டா அது பழசு, 6 சென்டிமீட்டர்ல போட்டா அது புதுசு. நீ மில்லி மீட்டர்ல கூட கொண்டு வா, நான் உனக்கு தச்சு தரேன்னு சொல்றானே தையல் தொழிலாளி, அதுதாங்க என் சுய திறமை. அடுத்த தலைமுறையில நீ துணியே தர வேணாம், தச்சு தர்றேன் அப்படி சொல்லலாம். கூழ் குடிச்சா அது பழசு, பீஸா பர்கர்னு சாப்பிட்டா அது புதுசு, எது சாப்பிட்டாலும் அளவோட சாப்பிட்டுருக்கானே அதாங்க என் திறமை. மாட்டு வண்டியில போனா அது பழசு, மெட்ரோ ரயில்ல போனா அது புதுசு, வாக்கிங் போய் வியாதியே இல்லாம இருக்கானே அதாங்க என் திறமை. இதனாலதான் சொல்றேன், சுய திறமை மட்டும்தான் எப்பவுமே நமக்கு பெருமையை தேடி தரும். திறமையால முன்னேறினவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. எடுத்துக்காட்டு நம்ம ஹெலன் கெல்லர் எடுத்துக்கலாம். அவங்க தன்னோட 19 மாத குழந்தையா இருக்கும் போதே மூளைக்காய்ச்சல்னால கண் பார்க்கிற திறமை, காது கேட்கிற திறமை, பேசுற திறமைன்னு மனுஷனுக்கு தேவையான 3யுமே இழந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க வீழ்வது வெட்கம் அல்ல, வீழ்ந்தே கிடப்பதுதான் வெட்கம்னு நினைச்சாங்க. எழுந்து வராங்க, 7 வயசுல எழுத கத்துக்கிறாங்க, 8 வயசுல படிக்க கத்துக்கிறாங்க. எழுதுறதோடையும் படிக்கிறதோடையும் நிறுத்தல, இளங்கலை பட்டம் வாங்குறாங்க. இளங்கலை பட்டம் வாங்குறதோட நிறுத்தல, புத்தகம் எழுதுறாங்க.
எழுதுறாங்க அவுட் ஆஃப் டார்க்னு எழுதுறாங்க, இருட்டை விட்டு வெளியேறுன்னு எழுதுறாங்க. ஒரு தன்னோட சுய திறமையால இருந்தா மட்டும்தான் தானும் இருட்டை விட்டு வெளியேற முடியும், மத்தவங்களையும் இருட்டை விட்டு வெளியேற வைக்க முடியும். அதனாலதான் சொல்றேன், சுய திறமை மட்டும்தான் எப்பவுமே பெருமையை தேடி தரும்னு பேச வந்திருக்கு. நல்லா 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 பாருங்க, பழமை புதுமையில இருக்கட்டும். பிறக்கிற போது நல்லா பிறந்த குழந்தை 18 மாதம் 19வது மாதத்தில் அதுக்கு ஏற்பட்ட காய்ச்சல் காரணமாக முதல்ல கண் பார்வை போச்சு, காது கேட்காதனால பேச்சு போச்சு. மூணும் இல்லாத ஒரு குழந்தை ஊனம் என்பதை மனதிலே கொள்ளாமல் சாதித்து காட்டியது என்று சொன்னால் திறமை என்பது மனதுக்குள்ளே இருக்கிறது. திருவள்ளுவர் என்ன சொன்னார் தெரியுமா? வினை திட்பம் என்பது ஒருவரின் மனத்திட்பம், மற்ற எல்லாம் பிற என்னாரு. அழகா சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐயா, இன்னைக்கெல்லாம் பல்லு வலிக்குதுன்னா பல்லு டாக்டர் கிட்ட போகணுமா, கண்ணு வலிச்சா கண்ணு டாக்டர் கிட்ட போகணுமா, கழுத்து வலிச்சா நரம்பு டாக்டர் கிட்ட போகணுமா, கால் வலிச்சா எலும்பு முறிவு டாக்டர் கிட்ட போகணுமா. ஐயா, அந்த காலத்தில் பித்தம், கிருகிருப்பு, இருமல் இழைப்பு, வாய் வெட்ட வாய்வு, கண்ணெரிச்சல், காது குடைச்சல், மூளை வெளிமூலம், உள்மூலம், தலைவலி, தலைக்கடுப்பு, முழங்கால் பிடிப்பு, இடுப்பு பிடிப்பு, சுகர், பிரஷர், இது எல்லாத்துக்கும் நாடியை பிடிச்சி காசே வாங்காம வைத்தியம் பார்த்தாங்க. ஐயா, வேற தொழில் ஏதாவது பாக்குறீங்களா? அப்படி கட கட கடன்னு சொல்றீங்களா ஐயா? இல்லைங்க ஐயா, அந்த மாதிரி எல்லாம் மனுஷன் செலவே இல்லாம வாழ்ந்தான். அன்னைக்கெல்லாம் ஒருத்தன் வீட்டில் ரொம்ப முடியாம கிடப்பான், எப்போ போக போறான்னு அப்படியே பதட்டமா இருக்கும் ஊரே. அப்போ ஒரு வைத்தியர் இருப்பார், அந்த வைத்தியரை கூட்டியாந்து அந்த நாடியை பிடிச்சி பார்த்தா அவர் சொல்லுவாரு, இந்த 2 நாள் தான் டைம் இருக்கு, அதுக்குள்ளேயும் சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் சொல்லி விட்டுருங்கம்பாரு. இப்போ என்ன பண்றான் தெரியுமா? செத்தவனை 8 நாள் ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு உயிரோட இருக்கான்னு காசு வாங்கிட்டு இருக்கிறான். வந்தாலும் வந்துருவான்னு நம்புறாங்கய்யா, வரணும்ல உயிர் வந்தாலும் வந்துடும். நடுவர்களே, என் தாத்தாவுக்கு 12 புள்ள. யாருக்கு? என் தாத்தா 12 புள்ள பெத்தார் அந்த காலத்துல. தாத்தாவே பெத்தாரா? தாத்தா இல்ல, பாட்டி. பாட்டி. அதான் அந்த பயந்துட்டனியா. என் பாட்டிக்கு 12 புள்ள. கரெக்டா பிடிக்கிறீங்களே. ஏன் தெரியுமா? அன்னைக்கு டிவி இல்லை, கரண்ட் இல்லை, வேற வேலையும் இல்லை. ஆனா 12 புள்ள பெத்தாலும் 10 காசு செலவு இல்லைங்க ஐயா. பூரா சுகப்பிரசவம், கவலையே இல்லை. இன்னைக்கு ஒரே ஒரு புள்ள ஒரு பெண்களால சுகப்பிரசவமா பெத்து கொடுக்க முடியுதா? அந்த காலத்துல எல்லாம் ஒரு பெண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சுன்னு அவங்க தெரிஞ்சிச்சுன்னா அந்த கிராமத்துல வைத்தியர்னு இருப்பாங்க, மருத்துவர்னு ஒரு வயசான அம்மா இருப்பாங்க. அதுகிட்ட கூட்டி கொண்டே கேட்பாங்க, அம்மா என்னன்னு. அதுவும் நாடியை பிடிச்சி பார்த்துட்டு சொல்லும், அம்மா நீ உண்டாயிட்டம்மா, இனிமே வீட்டில் போய் நல்லா வேலை பார்க்கணும், பாத்திரம் விளக்கணும், அடுப்பு ஊதி சமைக்கணும், அம்மி அரைக்கணும், ஆடுகளில் ஆட்டணும், வயக்காட்டில் போய் நடவு நடணும், களை கொத்தணும், கருத இருக்கணும், கட்டு தூக்கணும். அப்படி நீ வேலை பார்த்தா தான் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை அப்படி இப்படி அசைவு எடுத்து 10 மாதம் சென்று சுகப்பிரசவமா வரும்னு அந்த அம்மா சொன்னோம். அப்போ இந்த பொண்ணு கேட்டுச்சு, சுகப்பிரசவம் நடந்துச்சு. இப்போ என்ன ஆகுது? சில டாக்டர்கள் என்ன பண்றாங்க, இந்த பெண்ணு கர்ப்பம் ஆயிடுச்சா என்னென்ன சந்தேகத்தில் அழைச்சு கொண்டே காமிப்பாங்க. அவர் எல்லாம் செக்அப் பண்ணி முடிச்சிடுவார். அதுக்கே ஒரு 1600 ரூபா வந்துடும். அதை பண்ணிட்டே சொல்லிடுவாரு, கன்ஃபார்ம் ஆயிருச்சு, வீட்டில் போய் எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. முதல் வார்த்தை என்ன? ஒரு வேலையும் பார்க்கக்கூடாது. படியில கால் வச்சு ஏறக்கூடாது. ஐயோ, நடக்கக்கூடாது. என்ன பண்ணு? எல்லார் வீட்லையும் இந்த பிளாஸ்டிக் சேர் கிடக்கு. இப்போ டிவியும் இருக்கு, டிவியில் கிட்ட போய் அமுக்க வேண்டிய ரிமோட் இருக்கு. அழகா சேர்ல உட்காந்துக்கிட்டு டிவி எழுத்து வச்சுக்கிறேன், முடிஞ்சு போச்சு. நீ இப்படி இருந்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள இருக்க புள்ள எப்படி இருக்கும்? இப்படியே தான் இருக்கும். அன்னைக்கு குழந்தை வேணும்னு கோயில் கோலா போய் சாமி கும்பிட்டாங்களே, சாமி கிட்ட தானே பிள்ளைய கேட்டாங்க. இன்னைக்கு சாமியார் கிட்ட போய் பிள்ளை கேட்கிறாங்களே எல்லாரும். என்னையா நியாயம் இது? அப்ப இந்த மாதிரி பழமையில் உண்மை தத்துவம் இருந்துச்சு. அன்னைக்கு ஆடையிலே நாகரிகம் இருந்துச்சுங்க. அன்னைக்கு ஒரு பொண்ணு அரப்பாவடை கட்டிக்கிட்டு போகுதுன்னா அந்த புள்ள வயசுக்கு வராத புள்ளன்னு சொல்லி போடலாம். ஒரு முழு பாவாடை கட்டி பாவனை தாவணி கட்டிக்கிட்டு போச்சுன்னா இது புள்ள வயசுக்கு வந்த புள்ள, கல்யாணத்துக்கு பக்குவமா இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்னொருத்தர் சேலையை கட்டிக்கிட்டு போச்சுன்னா இது ஒரு குழந்தை பெத்த பொண்ணுன்னு தெரியும். ஒரு 16 முழத்துல ஒரு கண்டாங்கி சேலையை கட்டிக்கிட்டு போனா அது பாட்டின்னு தெரியும். இன்னைக்கு பாருங்க, சுடிதார்னு ஒன்று வந்துச்சு. வரிசையா 4 போது பாட்டி, பேத்தி, அம்மா எல்லாம் போது ஒரே மாதிரி இருக்கு. அது போய் யாரா நம்ம ஆளுன்னு பாக்குறா ஓடி மூஞ்ச திரும்பி பார்க்கணும். இப்படி நீங்க ஏன் அதெல்லாம் போய் பாக்குறீங்க? போய் பழமையை போய் தேட வேண்டியதானே? கலாச்சாரம் மாறி போச்சுலங்க ஐயா. ஒரு தமிழ் கலாச்சாரம்னா எப்படி இருக்கணும்? அப்ப எந்த வகையில் பார்த்தாலும் உங்களுக்கு
பழசு பழசு தான், புதுசு புதுசு தான். அவங்கெல்லாம் சொல்றாங்க தனி திறமைன்னு சொல்றாங்க. அந்த தனித்திறமைக்கும் உங்களை போல ஆசிரியர்களும் பெற்றோர்களும் முன்னோர்களும் இருந்த குடும்பத்தில் உள்ள மனிதர்கள் மட்டும்தான் வளர்ந்ததாக சரித்திரம் இருக்கிறது என்று கூறி எந்த வகையில பார்த்தாலும் பழமைதான் என்று பழமையை பேச வந்திருக்கேன். என்ன போடுறாரு பாருங்க, அப்படியே ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி. ஏன்னா சொல்ல வர்ற விஷயத்தில் அத்தனை பாடி லாங்குவேஜ் வச்சிருக்காரு. மெய் மொழி, உடல் மொழி நம்ம சொல்லுவோம், அழகா சொல்லியிருக்காரு. அக்னி குஞ்சொன்று கண்டே, அதை அங்கொரு காட்டிலோர் பொந்திலிடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிகிட 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 எதிர்த்தோம். ஐயா, வாளெடுத்து ஆங்கிலேயனை எதிர்த்த மன்னர்கள் வாழ்ந்த நாடு, வில்லேந்தி ஆங்கிலேயனை விரட்டி அடித்த மறவர்கள் வாழ்ந்த நாடு. அவ்வளவு ஏன் பீரங்கி குண்டை பயன்படுத்தி கூட ஆங்கிலேயனை விரட்டி அடித்த இந்த மன்னர்கள் வாழ்ந்த இந்த நாட்டில் தன்னுடைய திறமையான கவிதையின் மூலமும் தன்னுடைய திறமையான எழுத்தாற்றலின் மூலமாகவும் இந்திய மக்களுக்கு சுதந்திர வேட்கையை உருவாக்கினானே அந்த பாரதியோட பாதத்தை தொட்டு நான் பணிவா சொல்றேன், நமக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது சுய திறமையே. சபாஸ். பறவையை கண்டான் விமானம் படைத்தான். இது 1950களிலேயே கவியரசர் கண்ணதாசன் பாடினார். ஆனா 1903லேயே தனிப்பட்ட இரு சகோதரர்களுடைய முயற்சியால கண்டுபிடிக்கப்பட்டதுதான் விமானம். அந்த சகோதரர்களுடைய பேர் ரைட் சகோதரர்கள். சபாஸ். இன்றைக்கு இருக்கிற நாட்டோட தொழில்துறையிலையும் பிசினஸ் டெவலப்மெண்ட்லையும் ஒரு நாட்டோட பொருளாதாரத்திலையும் ஏன் போக்குவரத்து துறையில உச்சபட்ச வளர்ச்சியா இருக்கிற அந்த விமானத்தை கண்டுபிடிச்ச ரைட் சகோதரர்களை பத்தி தானையா நாம இன்னைக்கு பெருமையா பேசிக்கிட்டு இருக்கோம். ஆக நமக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது என்னையா? சுய திறமை தானே. கிராமத்துல சொல்லுவாங்க ஐயா, பாட்டி வைத்தியத்தை பாதி வைத்தியம் சொல்லுவாங்க. காலையில இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில கடுக்கா. இதுதான் எளிய தமிழ் முறை மருத்துவம். திரிகடுக மாதிரி. இந்த எளிய தமிழ் முறை மருத்துவத்தை திறம்பட கையாண்ட மருத்துவச்சி நம்மளுடைய முன்னோர்கள், அவர்களுடைய சுய திறமையினால தானே இன்னைக்கு நாம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆக நமக்கு பெரிதும் பெருமை சேர்ப்பது அவர்களுடைய சுய திறமை தான் என்னுடைய வாதம் ஐயா. அருவாயா சொல்றாரு பாருங்க. அமெரிக்கால 2003 நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அப்ப நார்த் கரோலினான்னு ஒரு இடம், ஒரு ஸ்டேட். அதுல அந்த ஸ்டேட்ல இருந்து ஒரு 4 மணி நேரம் கார் பயணம் போனோம்னா அங்கதான் முதல்ல ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிச்ச அந்த விமான நிலையம் இருக்குது. ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அந்த 2 பேரும் சைக்கிள் கடை வச்சிருந்தவங்க. சைக்கிள் கடை வச்சிருந்தவங்கெல்லாம் சைக்கிள் கடை வச்சிருப்பாங்க அல்லது கார் ஓட்டுவாங்க. ஆனா விமானம் கண்டுபிடிக்க முடியும் என்று ஒரு சைக்கிள் கடைக்காரரால் நம்ப முடிந்ததென்றால் அவர்கள் தான் அவர் சொன்ன ரைட் சகோதரர்கள். அதான் முதல் விமானம். இன்னைக்கு எப்படி விமானங்கள் போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அவர் சொன்னார்ல, தம்பி சொன்னார், நேற்று யாழ்ப்பாணத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். 8 மணி நேரம் பயணப்பட்டு கொழும்பு வந்து 20 நிமிஷத்தில் கொழும்புலேருந்து ராமேஸ்வரத்துக்கு வந்துடலாம். 20 நிமிஷம் கடல் கடந்தா போதும். இத்தனை மாற்றம் வந்திருக்குன்னா இதை உருவாக்கி தருகிற தனித்திறமை எப்படிப்பட்டது, அழகா சொல்லியிருக்காரு. அடுத்து, நடப்பதோ கலியுகம், கலியுகத்தில் புதுமை படைப்பதோ புதுயுகம். யாவரும் கேளீர், நான் பேசுவதை யாவரும் கேளீர். நான் பண்ருட்டியில நியூ ஜான்வி பள்ளியில 9ஆம் வகுப்பு படிக்கிறேன் ஐயா. என்னை பார்த்த உடனே நீங்களா நான் எந்த தலைப்புல பேச வந்திருக்கேன்னு ஒரு கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இந்த காலத்து பொண்ணுங்கிறதுனால நான் நமக்கு பெருமையை தேடித்தரது புதுமை தாங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். இல்லை நான் சுயத்திறமை தாங்கிற தலைப்புல பேச வந்திருக்கேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அது ரெண்டுமே கிடையாது. நமக்கு என்னைக்குமே பெருமையை தேடித்தரது உயர்ந்த பழமை தாங்கிற தலைப்பில் தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். எங்கேருந்து வர்றீங்க? பண்ருட்டியில். அந்த ஊரினுடைய உண்மையான பேர் தெரியுங்களா? பன் சுருட்டி. இந்த சுருட்டி ராகம் சொல்கிறோம் இல்லையா, பன் சுருட்டி, அதான் பன்ருட்டிங்கிற பேரில் இருக்குது. 9ஆம் கிளாஸ் தான் படிக்கிறாங்க. என்ன அழகாக பேசுகிறாங்க பாருங்க. இதுக்கு முதல்ல ஒரு பாராட்டு சொல்லுங்க. ஏன்னா பிள்ளைகளை இப்படி கொண்டு வந்தால் தான் நல்லது. உங்க பெற்றோர்களுக்கு, பள்ளிக்கூடத்துக்கு, எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லுங்க. என் தாத்தா பூமியை தோண்டினாரு, தங்கம் கிடைச்சது. எங்க அப்பா பூமியை தோண்டினாரு, தண்ணி கிடைச்சது. இன்னைக்கு நான் இந்த பூமியை தோன்றேன், வெடிகுண்டு கிடைக்குதுங்க. இதுதான் நீங்க புதுமைங்கிறீங்களா? அப்படி கேளுங்க, சொல்லுங்க. கணவன் மனைவி உறவுங்கிறது ரொம்ப இனிமையானது. உதாரணத்துக்கு எங்க வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க தாத்தா எங்க பாட்டியை கூப்பிடுவாரு, முனிமா அப்படின்னாரு.
அடுத்த நொடி வந்துட்டேன் மாமா அப்படின்ட்டு எங்க பாட்டி அடுத்த நொடி வர முன்னாடி வந்து நிப்பாங்கங்க. அந்த மா முடியறதுக்குள்ள அந்த ஒடியாந்துரும் மாமா அப்படின்னு வந்துடும். அதுதாங்க பழமை. ஆனா இன்னைக்கு எங்க பக்கத்து வீட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அக்கா மாமா இருக்காங்க. அவரா வந்து 10 தடவை கூப்பிடுவாரு. அறிவழகி, அறிவு அழகின்னு என்னென்னமோ கூப்பிட்டு பார்ப்பாரு. ஒன்னுத்துக்கும் வர மாட்டாங்க. 11வது குரலுக்கு வருவாங்கங்க. யோ என்னையா சும்மா கத்திட்டே நிக்கிறேன், உள்ளங்களுக்குலாம் 1008 வேலை இருக்காதா, நீ கூப்பிட்டோன்னே நாங்க வந்துடணுமா அப்படின்வாங்க. அதுக்கு அவர் கேட்பாரு, அப்படி என்னம்மா நீ வேலை பார்த்துட்டு இருந்த அப்படின்னு கேட்பாரு. ஏன் நாங்கள் சீரியல் பார்க்க கூடாதா? நான் சீரியல் பார்க்கறத விட உனக்கு அவ்வளோ பெரிய முக்கியமான வேலையா என்ன? உனக்கு சோறு தானே வேணும், போய் உட்காரு, நான் சீரியல் பார்த்து முடிச்சுட்டு வந்து போடுறேன் அப்படின்னு வாங்குங்க. இதுதான் புதுமை. என்னைக்குமே குடும்ப உறவுகள்லையும் பண்பாட்டிலையும் மரியாதையிலையும் எல்லாத்துலேயுமே உயர்ந்திருக்கிறது பழமைதாங்கிற தலைப்பில் தான் நான் இன்னைக்கு பேச வந்திருக்கேன். அருமை அருமை பிரமாதம். அது பாருங்க, அந்த அம்மா வீட்டுக்காரர் அந்த போடுவான், டிவியை காட்டில் என்னையா முக்கியம் அப்படின்னு கேட்குவான். என்னத்தை சொல்கிறது? மதுரையில் ஒரு தடவை ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி கட்டி வச்சுருந்தாங்க. இன்ஸ்பெக்டர் வந்த உடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிங்க? அந்த அம்மா அழகாக பதில் சொல்லிச்சுங்க வீட்டுக்காரம்மா, இவன் மாடியில் போய் பீரோவை திறந்து நெக்லஸ் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. கீழே வந்து பெட்டியை திறந்து ரூபாய் எடுத்திருக்கான், நாங்கள் பார்க்கல. சமயக்கட்டுக்குள்ளே போய் 3 தோசை சுட்டு இருக்கான், நாங்கள் பார்க்கல. நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்த டிவி பெட்டியை தூக்குடா பாரு, அப்போ பிடிச்சான். எவ்வளோ அருமையான குடும்பம் பாருங்க. அதை காட்டில் ஒரு புருஷன் மனைவியை சத்தம் போட்டிருக்கான், பூ முறுக்கா செஞ்சிருக்க, ஓ மூஞ்சி மாதிரி இருக்கு. அந்த அம்மா ஒடியா அந்த லைட்டை போட்டு பார்த்து, ஐயோ கொசுவத்தியை தின்னு விட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பக்கம் முறுக்கு சுட்டு வச்சிருந்துருக்கு. என்னத்தையா பார்த்துக்கிட்டு வாயில் எடுத்து வச்சுக்கிட்டான். இதவா நீங்க புதுமைங்கிறீங்க? உயர்வும் சரி, அந்த பழமை கற்றுக் கொடுத்த உண்மையான விஷயத்தை தான் கிடைக்கும் சொல்றதுக்கு நான் வந்திருக்கேன். நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஐயா, பீஸான்றான் பர்கருன்றான், மறுநாளே ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கிறான். இதுக்கு பேர் தான் நல்ல உணவுப் பொருளா? கிடையாது. எங்கள் ஆயாட்ட வந்து மூட்டு வலி ஆயான்னு சொன்னேன். உடனே என்ன பண்ணுச்சு, முடக்கத்தான் தோசையை ஊற்றி கொடுத்துச்சு, மறுநாளே மூட்டு வலி காணா போயிடுச்சு. இதுதாயா பழமை. காதல் அப்படின்னு சொல்லும்போது பல பேர் முகத்தில் அப்படியே பொலிவு அப்படியே மின்னுது, தெரியுது நிறைய பேர் காதலிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. உன் மூச்சில் நான் வந்தால் அன் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவி என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், நீ இன்னொரு பிறவி என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம். இவ்வளவு நாள் எனக்கு மனைவியா இருந்த, ஆனா இன்னொரு முறை நீ பிறந்தா எனக்கு தாயா பிறக்கணும்னு சொன்னா பாருங்க. அந்த முதுமை காதல் இருக்கு பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர்த்த இருக்குதுன்னு எனக்கு தெரியலங்க. எங்க அண்ணன் ஒருத்தர் கல்யாணம் பண்ணாரு, 5 வருஷம் காதலிச்சாரு. 5 வருஷம் காதலிச்சு அந்த பொண்ணு ஒண்ணே இவனுக்கு சரிப்பட மாட்டான், டைவர்ஸ் பண்ணிடுச்சு. நான் கேட்டேன், என்ன இவ்வளோ 5 வருஷம் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாடா? 5 வருஷம் நீ புரிஞ்சிக்காத, இனிமேவா புரிஞ்சுக்க போறாங்க? நான் கேட்குறேன். ஒரு பொண்ணை காதலிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லைங்க, அந்த பொண்ணை கடைசி வரைக்கும் நம்மளையே காதலிக்க வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பாவை நான் கேட்டேன், அப்பா நான் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன்ப்பா, அக்காவை MA BEd வரைக்கும் படிக்க வச்சிட்டேன், இன்னும் இந்த உழவு கட்டையை தூக்கிட்டு நிற்ப. நான் ஒரு சும்மா விளையாட்டு கேட்டேன். அவர் சொன்னார், நீ படித்து முடித்து வேலைக்கு போவ, நான் படிக்காமலே இந்த வேலையை பார்த்து உன்னை படிக்க வச்சேன்டா, அதுதான்டா என் பழமை. அந்த ஏறு கலப்பை போட்ட சோத்தை தின்னு வளர்ந்தவன் நீ, மறந்துடாத. எந்த நன்றியை வேணா மறக்கலாம், தின்ன நன்றியை மறந்தா போக மாட்ட புண்ணிய லோகம். இதுதான் இந்த உலகம், புரிஞ்சுக்கணும். பழமை என்னைக்குமே தலை சிறந்து நிற்கும். பழமை என்றும் நிலையானது, அதை யோசிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். புதுமையை விட பழமை சிறந்தது என்று சொல்லி கொண்டு விடுகிறேன். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அவர் பொறியியல் படிப்பு படிச்சுட்டு என்ன அழகாக சொல்கிறாரு பாருங்க, நீ படித்து முடிச்சுட்டு தான் வேலைக்கு வருவேன், நான் வேலை பார்த்துக்கிட்டே உன்னை படிக்க வைக்கிறேன். ஒவ்வொரு அப்பாவுடைய அருமையான குரல் இதுதான். அழகாக சொல்லிருக்கார் பழமையை பற்றி, கேட்க நல்லா இருக்கு. அடுத்து ஐயா, 100 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள்ல போனா அது பெருமை, ஏன்னா அன்னைக்கு அது புதுமை. 50 வருடங்களுக்கு முன்னாடி அம்பாசிடர்ல போனா அது பெருமை, ஏன்னா அன்னைக்கு அது புதுமை. இன்னைக்கு ஆவணி மாசமா இருந்தா கூட ஆடியில போனாதான் புதுமை, ஏன்னா இன்னைக்கு இதுதான் பெருமை. இப்படியே பழமை பழமைன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பழைய பீஸுன்னு சொல்லிடுவாங்க. திறமை திறமைன்னு காலர் தூக்கி விட்டாங்கன்னு சொல்லுங்க, திமிரு பிடிச்சவங்கன்னு சொல்லிடுவாங்க. புதுமையை பின்பற்றி பாருங்க, அதில் வர டெக்னாலஜியை பின்பற்றி பாருங்க, வெற்றி உங்களை தேடி வரும், அதோடு பெருமை உங்களை நாடி வரும். அப்படி சொல்லுங்க. ரீசெண்டாக 10th 12th ரிசல்ட் வந்துச்சு.
மாணவர்களை நிறைய பேர் 100க்கு 100 200க்கு 200 மார்க்கை வாங்கி குவிச்சிருக்காங்க. இது உங்க பழமையில சாத்தியமாச்சா? 200 போடுவாங்களா, 100 போடுவாங்களா? என்ன நடக்காது. எங்க ஊர்ல எல்லாம் 40 மார்க் வாங்கினா கெடாவட்டி மொட்டை எடுத்துருவாங்க. நம்ம பரம்பரையிலே இப்படி மார்க் கிடையாது அப்படிமா. இது புதுமையில தானே சாத்தியமாச்சு. ஐயா, ஒரு செய்தி, இன்னைக்கு எல்லாம் 100க்கு 100 வாங்கலாம், 200க்கு 200 வாங்கலாம், 1200க்கு 1200 கூட வாங்கலாம். ஆனா பழமையில 8வது படிச்சவன் இன்னைக்கு எலிமெண்டரி ஸ்கூல்ல ஹெட்மாஸ்டரா இருக்கிறான், 10வது படிச்சவன் ரெவென்யூல தாசில்தாரா இருக்கிறான், இந்த இன்ஜினியர் படிச்சவன் பூரா ஹோட்டல்ல இலைய எடுத்துக்கிட்டு சப்ளை பண்ணிக்கிட்டு தெரியுறானே. பழமை தான், புதுசு தான் சார். உட்காருங்க. இதுக்கு காரணம் பழமை தாங்க ஐயா. சொல்லுங்க. அதாவது இப்போ ஒருத்தர் படிச்சாங்கன்னா, அந்த ஊர்ல ஒருத்தர் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு புது கோர்ஸ் ஒருத்தர் புதுசா எடுத்தாங்கன்னா பின்னாடி வரவங்க எல்லாம் அவன் அந்த கோர்ஸ் எடுத்திருக்கான், நீயும் எடுன்னு ஒரு 10-15 பேர் அதே கோர்ஸ்ல தள்ளி விட்டுறது. இன்னைக்கு திறமைன்னு சொல்றீங்க, அந்த 100 மதிப்பெண்களும் 200 மதிப்பெண்களும் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அது வெறும் திறமையால மட்டும் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இன்னைக்கு இருக்க புதுமைகளை அவர்கள் பயன்படுத்தியதால வந்துச்சு. நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன், அன்னைக்கு கரண்ட் இல்லைன்னா உங்களால படிக்க முடியுமா? முடியாது. நான் படிக்கும் போது புக் இல்லைனா படிக்க முடியாது. ஆனா இன்னைக்கு ரெண்டுமே இல்லைனால படிக்க முடியும். பாடத்தை ஐபேட்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு ஹெட்செட் போட்டு கேட்டுட்டே போயிட்டு இருக்கான். அதனால தானே இன்னைக்கு இந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் 100 மதிப்பெண்களும் 200 மதிப்பெண்களும் எடுக்க முடியுது. இதுதாங்க யா புதுமை, இதுல தான் நமக்கு பெருமை. அன்னைக்கு பழமைன்றது வெறும் மூட பழக்கங்களுக்கு முடிச்சூடி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம மூட பழக்கத்துல வெளியே வர ஆரம்பிச்சிருக்கோம். மாட்டு வண்டியிலேயே வந்தாரு வீட்டுல இருந்து, கேளுங்க பாப்போம். பழமைன்னா அப்படின்னு ஓட்டிட்டா வந்தாரு. இல்ல, ஏதோ ஒரு புதுமையான கருவியில ஏறி வந்திருக்காரு. அன்னைக்கு இவங்க தாத்தா சொல்லியிருப்பாங்க, அங்க போகாதடா அந்த மரத்துல பேய் இருக்குன்னு இவர் நம்பி இருப்பாரு. ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தைகிட்ட சொல்லி பாருங்க, அங்க போகாதமா அந்த மரத்துல பேய் இருக்குன்னு, அது கேட்கும், நேத்து அந்த மரத்துல இருந்து வாங்கின ஃப்ரூட்டை தானே நீ எனக்கு ஊட்டி விட்ட, அப்ப என் வயிற்றுக்குள்ள பேய் இருக்காதா அப்படின்னு கேட்கும். அது மட்டும் இல்ல, இப்ப அந்த மரத்துல பேய் இருக்குன்னா காஞ்சனா 2வா அப்படின்னு கேக்குது. அது ஏன்னா அதுக்கெல்லாம் பயப்படுறது இல்ல, திருப்பா வருது பேயை பார்த்தா அப்படிங்குது. இன்னைக்கு இருக்க குழந்தைங்க நல்ல ஒரு ஸ்மார்ட்னஸோட வளர்றாங்கன்னா அதுக்கு இன்னைக்கு இருக்க டெக்னாலஜியும் ஒரு காரணம். இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்தது, ஒரு படைப்பாளியை உருவாக்குனது புதுமை தான். இந்த டெக்னாலஜில தான் அதை பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு பேச வந்திருக்காங்க ஐயா. நல்ல அழகா சொல்றாங்க. மூட பழக்க வழக்கங்கள்ல காணா போயிடுவோம். வேப்பமர உச்சியில் நின்று பேயோட்டு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க. வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே விழுந்து கிடந்து வெம்பி விடாயாதுன்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்ன அந்த பொதுமையெல்லாம் இன்னைக்கு இருக்கு. அழகா சொல்றீங்க. நீங்க ஒரு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். அந்த ஆர்டிக்கல் என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஐரோப்பிய கண்டத்தில் மணல், அந்த பரப்பை ஆற்று மணலை பயன்படுத்தி ஒரு அணை கட்டியிருக்கிறாங்க. அந்த அணையினுடைய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நமது சோழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சோழர்கள் கட்டிய கல்லணை கட்டப்பட்டிருக்கு. ஆனா அந்த 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டின கல்லணை இன்றும் இருக்கிறது. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின அந்த ஆற்று மணலை பயன்படுத்தி கட்டின அந்த அணை இன்னைக்கு காணாமலே போயிடுச்சு. நீங்க பழமையை பத்தி குறைவா சொல்லக்கூடாது. நீங்க பித்த வாதத்துக்கு முறுக்கு சாரம், அந்த மூட்டு வலிக்கு முடங்கத்தான் கீரை அப்படிங்கிற அந்த பழமையை தன்னுடைய வீட்டு சமையலறைக்குள்ள எல்லா நோய்க்கும் மருந்து வச்சுருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா நோய்க்கும் உண்டான மருந்தை சாப்பாடவே நம்ம வச்சுருக்கிறோம். இன்றைக்கி மருந்து இல்லாமல் சாப்பாடு மருந்து இல்லாமல் எதுவுமே செய்ய போகிறதில்ல. நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அன்று பழைய தொழில்நுட்ப பழசில் என்ன சொன்னாங்கன்னா, 6 அறிவு படைத்த மனிதனுக்கு மட்டும்தான் மனசு இருக்கிறது அப்படிங்கிறத பிராண்ட் சிக்மண்ட் அப்படிங்கிற இன்றைய தலைமுறை சொல்கிறீங்களே, பிராண்ட் சிக்மண்ட் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு. இதை 30 தலைமுறைகளுக்கு முன்னாடியே என் பாட்டன், என் முப்பாட்டன் இருக்கிற தொல்காப்பியன் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பெருமை உங்களுக்கு வருமா? இன்னைக்கு இருக்கிற நவீன யுகம் சொல்லிக்கலாம் வேணா, நீங்க எப்படி சொல்லலாம், நாங்கள் இதை கண்டுபிடிச்சிருக்கோம், அதை கண்டுபிடிச்சிருக்கோம், அப்படி கண்டுபிடிச்சிருக்கோன்னு. ஆனால் எந்த விஷயமும் என்னுடைய பழைய பாட்டனுக்கு முன்னால் கட்டாயம் நிற்காது. ஆக பழமை மட்டும்தான் பெருமை சேர்க்குங்கிற தலைப்பில் பேச வந்திருக்கேங்க. அண்ணன் பழமனு பேசுறாரு. ஆனா நீங்க எதுல தெரியுமா நான் பேசுறீங்க? புது யுகத்துல பேசுறீங்க, மறந்துடாதீங்க, ஞாபகத்துல வச்சுங்க. நல்லா இருக்கியா? அடுத்து
ஐயா என்னோட பேர் ஐஸ்வர்யாங்க ஐயா. சரிங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுக்கு நான் ஐஸ்வர்யாவாக தெரிய மாட்டேன், ஒரு பேச்சாளராக தான் தெரிவேன். நான் கூட ஐஸ்வர்யா ராயா தெரிவிங்கன்னு நினைப்பேன். ஆக இந்த இடத்திலே என்னுடைய பெயரை காட்டிலும் என்னுடைய திறமை தான் எனக்கு அடையாளமா இருந்திருக்கு. அதனால தான் நான் சொல்ல வரேன், திறமை தான் உங்கள். எந்திரச்சு நின்னுகிட்டே இருந்தா யாரும் என்ன சொல்லுவா? ஏய் பேசுமா அப்படிமோ. ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. சொல்லுங்கம்மா. உங்க தாத்தா என்ன வேலை செஞ்சாங்க ஐயா? தாத்தா என்ன வேலை செஞ்சாங்க? விவசாயம் பண்ணாரு. சரி. உங்க அப்பா என்ன வேலை செஞ்சாங்கய்யா? எங்க அப்பா தமிழாசிரியரா இருந்தாரு. சரிங்கய்யா. நீங்க என்ன பண்றீங்கய்யா? நானு பேராசிரியர், நடிகர், என்ன வேணா சொல்லலாம். சரிங்கய்யா. நீங்க பெரிய சிந்தனையாளர், என்ன வேணா சொல்லலாம். சொல்லலாம். ஆக உங்க தாத்தா ஒரு பெரிய ஆளு அப்படின்றதுனாலயோ இல்ல உங்க அப்பா பெரிய ஆசிரியர் அப்படின்றதுனாலயோ நீங்க இந்த இடத்துல நிக்கல. உங்களுடைய சுய திறமை, உங்களுடைய சிந்தனை ஆற்றல், உங்களுடைய பேச்சு ஆற்றல் திறமைனால தானே நீங்க இங்க நிக்கிறீங்க. இதனாலயே தெரியலையா? நல்லா கேக்குறாங்க. இன்னாரு பேரே மேடை ஏத்துங்க, இன்னாரு மகன் மேடை இல்ல, பேச தெரியலன்னா நான் இங்க வர முடியாது. ஐயா இப்ப நான் உங்க கையில ஒரு வீணையை கொடுக்குறேன். அந்த வீணை வந்து ஒரு பழமையான வீணை, பழங்காலத்துல செய்யப்பட்ட ஒரு அருமையான வீணை. இன்னொரு கையில ஒரு புல்லாங்குழல் தரையா. அந்த புல்லாங்குழல் ரொம்ப ஒரு மாடர்ன் டெக்னாலஜில செய்யப்பட்ட ஒரு புதுமையான புல்லாங்குழல். ஆக பழமை புதுமை ரெண்டுத்தையும் உங்க கையில தரேன். ஆனால் இதை வாசிக்க கூடிய திறமை என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தானே உங்களுக்கு பெருமை வரும். ஐயா நீங்க வந்து நிகழ்ச்சி முன்னாடி சொல்லியிருந்தீங்க எயின்ஸ்டீன் பல்பு கண்டுபிடிச்சாரு அப்படின்றது. அவர் 1330 தடவையும் தோல்வி கண்டு அந்த பல்பை கண்டுபிடித்தார் என்று சொன்னால் அதற்கு பழமையோ புதுமையோ உதவல, அவருடைய சுய திறமை தான் உதவிருக்கு என்று சொன்னால் பழமை திறமை இல்லாத பழமையும் புதுமையும் என்றைக்குமே வறுமை. என்றைக்கு உங்கள் வாழ்வில் திறமை வந்து சேருகிறதோ அன்றைக்கு உயரும் உங்கள் பெருமை, அன்றைக்கு உயரும் உங்கள் நிலைமை. அதனால் தான் சொல்ல வரேன், திறமை என்பது திறமைதான் உங்கள் வாழ்க்கையில் பெருமையின் உச்சிக்கே கொண்டு செல்லும் என்று நான் பேச வந்திருக்கேன். நல்லா நல்லா இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, பழைய வீணையை கொடுக்குறேன் வாசிப்பீங்களா, புதிய புல்லாங்கல்ல கொடுக்குறேன் வாசிப்பீங்களா? உங்களுக்கு சொல்கிறேன், இந்த நிமிர்ந்தல்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க நீங்கள், நான் நடிச்சிருப்பேன். அதில் கிட்டார் வாசிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தது. டைரக்டர் சமுத்திரகனி என்கிட்ட சொல்கிறாரு, கிட்டார் கையில் வச்சுட்டு வாசிக்கிறீங்க. நான் சொன்னேன், கிட்டார்னு எழுதினாலே எனக்கு வாசிக்க தெரியாது அப்படின்னேன். இங்கிலீஷில் எழுதியிருந்தா கொடுத்துட்டாங்க. டோன்ட் வரி பி ஹாப்பின்னு ஒரு பாட்டு கிட்டார் வாய்ச்சது. இழுத்து பிடிச்சி 2 ஆள் என்னைய பிடிச்சிக்கிட்டு கயிறில் தூக்கி எப்படியோ வாச்சாச்சு. படம் பார்த்துட்டு ஒருத்தர் என்னை பாராட்டுறாரு, கிட்டார் சூப்பராக வாய்ச்சிங்க அப்படின்னாரு. நான் அவரை கூப்பிட்டீங்க வா, நான் 16 புஸ்தகம் எழுதியிருக்கேன்ல, ஒன்னையாவது நீ வாச்சியா? அழகா பேசியிருக்காங்க. அடுத்து கஞ்சி காலையாங்கொண்டு மாமா கத்தரிக்கா சாறு வச்சு இஞ்சி தொகையலுடன் மாமா எடுத்து வார உனக்கு கஞ்சி. ஐயா இந்த பாடலை பாடுறது யாரு தெரியுங்களா? அந்த காலத்து மங்கை பாடுறாங்க. கண்டாங்கி சேலை கட்டி கை நிறைய வளையல் போட்டு நெற்றியிலே திலகமிட்டு தலை நிறைய பூ சூட்டி அந்த கால மங்கை வந்து தன்னுடைய கணவனுக்கு சுமந்து சென்றாலே கஞ்சி களையும். அந்த கஞ்சி களையும் களையத்தை மட்டும் சுமந்து செல்லலையா, நம்முடைய பாரம்பரியமான பண்பாடு, நாகரிகம், ஒழுக்கம், பழக்க வழக்கம் எல்லாத்தையும் தான் சுமந்து சென்றார். சென்ற வாரம் எனக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தி வந்தது. அந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா ஹவு டு ப்ரிப்பேர் பழைய சோறுன்னு. அடடா, தமிழ்நாட்டில் இருக்கிறோமே பழைய சோறை பற்றி தெரியலேன்னு ரொம்ப ஆதங்கப்பட்டையா. ஆனால் தமிழனுக்கே தெரியாத அந்த பழமையின் மகிமை எங்கே தெரிஞ்சிருக்கு தெரியுங்களா? அமெரிக்காவில் வாழக்கூடிய ஆராய்ச்சியாளன் செய்திருக்கான். அது அவன் சொல்றான், அமெரிக்கர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, பழைய சோறு என்ற ஒரு அருமையான உணவை கண்டுபிடிச்சாங்களே, உணவே மருந்தா கண்டுபிடிச்சிருக்கானே அந்த தமிழன், மனிதன் அல்ல அவன், அவன் கடவுளாக நினைக்கப்பட வேண்டியவன் சொன்னானே அந்த அமெரிக்கர்கள். அவ்வளவு பட்ட பெருமையை தேடி தந்தது என்னுடைய பழமைதான் நான் சொல்ல வந்திருக்கையா. அருமை அருமை. ஒரு பழைய சோறையும் ஒரு பாட்டையும் வச்சுக்கிட்டு பேச்ச முடிச்சிட்டாங்க பாருங்க, பிரமாதமா. அதாவது மேல்நாட்டுக்காரர்களுக்கு உணவு வேறு மருந்து வேறு, நமக்கு உணவே மருந்து. சாதாரணமாக சாப்பிட்ற வெண்பொங்கல் இருக்குல்ல, 2 தானியம் இருக்குது முதல்ல. அதில் அரிசி 1, பாசிப்பருப்பு 2 தானியம், மிளகு, இஞ்சி, இதெல்லாம் அதில் போடப்படுற அற்புதமான மருந்து பொருள். சீரகம், இதுக்கு மேலே சாம்பார். சாப்பிட்டா தூக்கம் வரும், அது வேற விஷயம், ஆனால் நோய் வராதுங்க, அதுதான் முக்கியம்.
மேல்நாட்டில் பெருங்காயமும் இஞ்சியும் அதே மாதிரி மிளகும் சேர்ந்தா நோய்க்கு அருமையான மருந்துன்னு கண்டுபிடிக்கிறான். நாம் அதை தனியாக சாப்பிடல, ஒரே ஒரு பொங்கல் சாப்பிட்றோம், அத்தனையும் உள்ளே போகுது. ஒரு பழைய சோறுங்கிறது எவ்வளோ பெருமையை தருதுன்னாங்க. 10 மிளகு கையில் இருந்தால் பகைவன் வீட்டிலையும் சாப்பிடலாம்னு சொன்னால் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ அருமையான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஐயா, ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே பாரதிதாசன் அழகா சொன்னாரு, புதியதோர் உலகம் செய்வோம்னு. என்ன உலகம் செய்யணும்? கூகுளில் எதை தேடினாலும் கிடைக்கும், ஆனால் 2Gல தேடினா கூகுளே கிடைக்காது. இன்னைக்கு 3G 4Gன்னு மாறிக்கிட்டே இருக்குங்கய்யா. புதிய புதிய தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம நாட்டோட கடைகோடி மீனவ குடும்பத்தில் பிறந்த ஒரு சராசரி இந்திய குடிமகன் தான் அப்துல் கலாம் நாட்டோட குடியரசுத் தலைவராக இருந்தாரு. எப்படி புதுமையான சட்ட திருத்தங்கள் வந்துச்சு. மன்னராட்சி இருந்த நாட்டில் எப்படிங்கய்யா மக்களாட்சி வந்துச்சு? புதுமையை தேடி தேடி மக்கள் போக போகத்தான் புதுமையான செயல்கள் வந்துச்சு. அன்னைக்கெல்லாம் பெண்களை வீட்டில் முடக்கி வச்சிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு மேடையில் இருக்கிற ஆண்களை விட பெண்கள் தான் எண்ணிக்கையில் அதிகம். ஆமாம், மைனாரிட்டி ஆண்கள் ஒரு மெஜாரிட்டி பெண்களாக போயிட்டாங்க. அதாவதுங்கய்யா, அந்த காலத்துலலாம் மக்கள் வந்து பாரம்பரியமாக இருந்தாங்க, பண்பாட்டோடு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படி அன்னைக்கெல்லாம் இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு மேடையில் இருக்கிற எத்தனை பேர் வேஷ்டி கட்டியிருக்கோம்? நீங்கள் கூட பாருங்க, டிப்டாப்பாக ஷூ பேண்ட்டு சட்டை கோட் போட்டிருக்கிறதுனால தான் நல்லா ஜம்முன்னு இருக்கீங்க. நிச்சயமா இதுக்காக என்ன காரணம்னா புதுமையான செயல்கள் தான். அன்னைக்கு கவிதை கூட மரபு கவிதை அப்படின்னு இருந்துச்சு, அதை உடைச்சிட்டு புது கவிதை கொண்டு வந்தாங்க. அது மாதிரி ஒலிம்பிக்ல எல்லாம் முன்னாடி ஆண்கள் தான் ஹாக்கியில் ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் கடந்த ஒலிம்பிக்கில் மேரிகோம் வெண்கல பதக்கம் வாங்கினாங்க, சாய்னா நேவால் வெண்கல பதக்கம் வாங்கினாங்க. புதுமையான இளைஞர்களுக்கு வாய்ப்பு வந்துகிட்டே இருக்குங்கய்யா. அன்னைக்கு பெரியம்மை நோயினாலையும் போலியோ நோயினாலையும் எவ்வளவோ பேர் பாதிக்கப்பட்டு இறந்து போனி கிராமத்துலலாம் பொசுக்குன்னு செத்து போவாங்க. எதுக்கு செத்து போறாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு ஓட்டு போடாத தாய்மார்கள் இருக்கலாம், ஆனால் தன் குழந்தைக்கு போலியோ சொட்டு மருந்து போடாத தாய்மார்கள் இல்லைங்கய்யா. இந்தியா ஆக வேண்டும் வல்லரசு, அதற்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டும் நல்மனசு. புதுசா அப்டேட் பண்ணிக்கலனா நீங்க ஆயிடுவீங்க பழசு. என்னைக்குமே நமக்கு பெருமையை தேடி தரக்கூடியது நம்மளுடைய புதுசு. இதுதாங்கய்யா பேச வந்த தலைப்பு. நன்றி நன்றி நன்றி, அழகா சொல்றாரு. ஐயா, அந்த காலத்துல பவுனு 10 ரூபாய், இப்ப 20,000 ரூபாய். அண்ணாச்சி பழசு பழசு பழசுன்னு வீசினாரு. ஆடுறாரு, ஓடுறாரு, பாடுறாரு. நாங்க ஆயர்பாடியில் வாழ்ந்தோம், அம்பலத்தில் இருந்தோங்கிறாரு. பழமையை பத்தியே பேசிட்டு இருக்கிறாரு. அப்பெல்லாம் செத்து போனால் மருத்துவச்சி வருவாங்களாம், கையை பிடிப்பாங்களாம், சொந்தக்காரங்களாம் சொல்லி விட்டுருணும். 24 மணி நேரம் வச்சிருந்தாலே நாரிடும், அதான் சொன்னாங்க. ஆனால் இப்போ 24 நாள் ஆனாலும் வெளிநாட்டில் இருக்கிற புள்ள வர்ற வரைக்கும் பாதுகாத்து வைக்கலாம். அதான் புதுமை ஐயா. புதுசு 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 தாங்க வேணும். இப்போ ஒரு புடவை எடுங்க, நீ எப்பயோ எடுத்து இந்த புடவை இருந்தால் கூட பரவாயில்ல, பீரோவிலேருந்து எடுத்து கட்டின உடனே என்ன பண்ணு, டக்குனா பக்கத்து அக்காவுக்கு தெரியுற மாதிரி ஸ்டிக்கரை பிக்கணும். பழைய ஸ்டிக்கராக இருந்தாலும் பரவாயில்ல, அக்கா புது டிசைன் அது 4 பேர் பார்ப்பான். அதனால புதுசு 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 தேடிக்கிட்டு இருங்க, பழசு வேஸ்ட்டு. நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க ஐயா, பொண்டாட்டி கூட புதுசாக இருக்கும்போது தான் பிடிக்கும். அதனால புதுமையை மட்டும் பேச வந்திருக்கேன். நன்றிமா, ரொம்ப நன்றி. நம்ம ஊர்லேயே பழமொழி சொல்லுவாங்க, புது பொண்டாட்டி தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறான் அப்படிலாம் சொல்லுவாங்க. புதுமைக்கு எத்தனை விஷயங்கள், திறமைன்னு இருந்தாலும் அதுக்கு தன்னை தாங்கக்கூடிய தன்மை இருக்கான்னு கேட்டிருக்காங்க, அழகா சொல்லியிருக்காங்க. ஐயா, பழமையா இருந்தாலும் புதுமையா இருந்தாலும் அந்த ரெண்டுக்கு தேவை திறமை. சொல்லுங்கம்மா. இன்னைக்கு விஞ்ஞானியில இருந்து விவசாயி வரைக்கும் ஒருத்தர் வெற்றி பெறானாக்கா அது அவனோட சொந்த திறமை. ஐயா, நான் எத்தனை படிச்சிருக்கேன்னு நினைக்கிறீங்க? நான் நினைச்சேன் நீங்க 10வது வரைக்கும் படிச்சிருக்கலாம். ஆமாங்க ஐயா, நான் 12ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தேன், கல்யாணத்துக்கு முன்னால. இப்போ நான் என்ன படிச்சிருக்கேன் தெரியுமா? எம்ஏ, எம்ஃபில், எம்எட், எம்ஏ லிங்குவிஸ்டிக் முடிச்சிருக்கையா. உண்மையிலே இந்த கைதட்டு பத்துமா சொல்லுங்க பார்ப்போம். எம்ஏ, எம்ஃபில், எம்எட், எம்ஏ லிங்குவிஸ்டிக். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். திருமணத்துக்கு பிறகு இவருடைய இந்த அம்மாவுடைய திறமை மட்டுமில்ல,
இவருடைய கணவர், இவங்க பிள்ளைகள் அத்தனை பேரையும் நம்ம வாழ்த்தணும், அது முக்கியம். ஐயா அது மட்டும் இல்லை, நான் எங்கள் ஊரில் கண்ட்ராக்ட் லைசன்ஸ் எடுத்த பெண்மணி நான் தான். கண்ட்ராக்ட் லைசன்ஸு? ஆமாம். எந்த ஊர்மா நீங்கள்? நான் செங்கம் பக்கத்தில் இருக்கிற இறையூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். சரி சரி. 2 வீலர் அண்ட் 4 வீலர் லைசன்ஸ் எடுத்த பெண்மணி நான் தான். ஐயா ஒரு நிமிஷம், நீ எத்தனை வருஷமா அக்கா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்க? நான் 25 வருஷமா வண்டி ஓட்டிருக்கேன் பாப்பா. 30 வருஷமா வண்டி ஓட்டுறேன், இன்னும் லைசன்ஸ் எடுக்கல சார் நான். இதுல இருந்தே தெரியுது ரொம்ப திறமைசாலி. என்னென்ன படிச்சவனு பெருமையா சொன்னா, நான் லைசன்ஸே இல்ல வண்டி ஓட்டுறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு வரப்போது பாருங்க போலீஸ் வீட்டுக்கு. ஐயா என்ன பார்த்து எங்க ஊர் இளைஞர்கள் எல்லாம் லைசன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சாங்க. நினைச்ச பெருமையா இருக்கு. என்னோட திறமையை பார்த்து அவங்களும் திறமையை வளர்த்துக்கினாங்க. ஐயா இப்ப நான் என்ன செய்யறேன்னு நினைக்கிறீங்க? தெரியலம்மா. மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வழக்காட உழுது போடு சின்ன கண்ணு, பசுந்தழிய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. அந்த செல்லக்கண்ணு வேறு யாரும் இல்லையா, நான் தான் ஐயா. அடையாப்பா, விவசாயம் பண்றீங்களா? ஐயா இன்னைக்கு ஒரு ஆணுக்கு நிகரா என்னால விவசாயத்துல வேலை செய்ய முடியும், ஏர் ஓட்ட முடியும். ஒரு ஆண் ஏர் ஓட்டினா நானும் ஏர் ஓட்டுவேன், டிராக்டர்ல ஏர் ஓட்டினா நானும் டிராக்டர் ஏர் ஓட்டுவேன், கார் ஓட்டினா நானும் கார் ஓட்டுவேன். அடே அப்பா, ஏர் ஓட்டினா ஏர் ஓட்டுவேன், கார் ஓட்டினா கார் ஓட்டுவேன். ஐயா அது மட்டும் இல்லையா, இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் பழமை 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 அதெல்லாம் பெருசு இல்லைங்க ஐயா, புதுமையும் பெருசு இல்லை. ஆனால் ஒருத்தர் தனித்திறமை தான் சிறந்தது, ஒருத்தனை உயர்த்துன்ற தலைப்பில் நான் பேச வந்திருக்கேன். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சியெல்லாம் இல்லைன்னா இவங்களெல்லாம் யாருங்க பார்க்க போகிறா சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரியான திறமை உள்ளவர்கள், படிப்பு தேவை, அதோடு உழைப்பும் தேவைன்னா பட்டுக்கோட்டை. அந்த படிப்பும் உழைப்புமாக அவங்க உண்மையிலேயே எத்தனையோ பேர் விருது பெறுறாங்க. ஒரு படத்தில் சாதாரணமாக நடிச்சிட்டா அல்லது ஏதாவது ஒரு புத்தகம் எழுதிட்டா உடனே அவருக்கு விருது கொடுக்குறாங்க. ஆனால் இவருடைய வாழ்க்கையில் திருமணத்துக்கு பிறகு படித்து, திருமணத்துக்கு பிறகு லைசன்ஸ் எடுத்து, இந்த பெண்மைக்கு நாம் எவ்வளோ பெரிய பாராட்ட சொல்லணும். தனி திறமைங்கிறது அத்தனை பெருமையுடையதுங்க. ரொம்ப பாராட்டுக்கள். புதுயுகம் வழங்குகிற யாவரும் கேளீர் சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் முதல் சுற்று நிறைவடைந்திருக்கிறது. பழமையா, புதுமையா, தனித்திறமையா, சுய திறமையா, இந்த மூன்றுக்கும் 3 அணி பிரமாதமாக பேசியிருக்காங்க. நிகழ்ச்சி அடுத்த வாரமும் தொடரும்.